நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். அதாவது மனோகரி இருக்காங்கல்ல, மனோகரியோட தில்லுமுல்ல வந்து ஹாஸ்பிட்டல்லையும் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. அத வந்து கண்டுபிடிச்சு நம்ம எழில், சுடர் 2 பேருமே வந்து ஹாஸ்பிட்டல விட்டு வெளியில தொரத்துறாங்க அப்படி தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து மனோகரியும் அந்த ரவுடி இருக்காங்கல்ல, இந்துவ கொலை பண்ணான்ல, அந்த ரவுடியும் பேசிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "மேடம் எனக்கு காசு தர போறீங்களா? இல்லைன்னா போய் உண்மைய சொல்லவா?" அப்படிங்கிற மாரி வந்து அவர் கேட்காரு. "ஏய் என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கியா? போய் சொல்லன்னா சொல்லு. எனக்கு ஒன்றும் கவலையே கிடையாது. சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஃபஸ்ட்டு உன்னைய அடிச்சு தான் அங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சு கொடுப்பான். அதுக்கடுத்து தான் என்னையும் பிடிச்சு கொடுப்பான். 2 பேரும் ஜெயிலில் இருப்போம். எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. நானே வந்து நான் போட்ட பிளான் எல்லாம் வந்து ஒன்றுமில்லாமல் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு கடுப்பில் இருக்கேன். இந்த நேரத்தில் வந்துக்கிட்டு காசு தா அது தான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. நீ ஃபோனில் கேட்டிருந்தா கூட ஏதாவது கொடுத்துருப்பேன். நீ நேரில் வந்து மிரட்டுற அளவுக்கு வந்துட்டியா?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "மேடம் என்ன மேடம் நீங்கள் நான் வேலை செஞ்சதுக்கான காசு கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இனிமேல் தான் உனக்கு வேலை நிறைய இருக்குது. என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து துவண்டு போய் இருக்க மாட்டேன். இனிமே தான் வந்து அந்த எழில், சுடர் 2 பேருமே ஒன்றா இருக்க மாட்டாங்க. பிரிக்க போகிறேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "மேடம் அதுக்கு நான் எதுவும் பண்ணணுமா?" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும், "உனக்கு நிறைய இருக்குது, நிறைய வேலை இருக்குது, நிறைய காசு வரப்போகுது." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "மேடம் ஆல்ரெடி பண்ண வேலைக்கு கொஞ்சம் காசை போட்டு விடுங்க." அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ரவுடி வந்து கேட்காரு. சரின்னு சொல்லிட்டு உடனே வந்து காசை வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. "ரொம்ப நன்றி மேடம், அடுத்த வேலையை கூப்பிடுங்க, சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி வந்து போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல வந்து நம்ம எழில், சுடர் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அப்போ வந்து எழில் வந்து நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு. "சுடர் உனக்கு எந்த அளவுக்கு நன்றி சொல்றதுன்னு தெரியல. எங்க குடும்பத்துக்காக நீ எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க. மனோகரி எப்படி இருந்திருக்கா? அவள நெனச்சாலே எனக்கு இப்போ கூட அவ்வளோ கோவம் வருது. அப்படி இருக்கும்போது அவள கரெக்ட்டா கண்டுபிடிச்சு நீ வீட்ட விட்டு வெளியில அனுப்பி நீ தான் உதவி செஞ்சிருக்க. எனக்கு அத நெனைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்ன சார் நீங்க, நாங்கன்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து நம்ம குடும்பம் சார். என் குடும்பம் சார்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரி விடுங்க சார். இனிமே வந்து பழச நெனச்சு ஒண்ணும் ஃபீல் பண்ண வேண்டாம். இனிமே ஆகப் போறத பார்ப்போம்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "சரி சுடர் ஆகப் போறத பார்க்க வேண்டியதுதான்." அப்படி சொல்லிட்டு பக்கத்துல அப்படியே கிஸ் பண்ண வராங்க. கிஸ் பண்ண வந்தவுடனேயும் உடனே அஞ்சலி வந்து அங்கிட்டு வந்து டாடி அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே உள்ள வர மாதிரி தான் காட்டிட்டு இருக்காங்க. ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி போய் அவர் வந்து பெட்ல உட்காந்துக்கிறாரு. டாடி உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சுடர் வந்து எவ்வளவோ சொல்றாங்க. "ஏய் அஞ்சலி கொஞ்ச நேரம் வெளியில போ. அப்பா வந்து என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்தாரு." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "யாரு டாடியா? டாடி என்கிட்ட சொல்லுங்க. நான் வந்து சுடர்கிட்ட சொல்றேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பார்த்தா குழந்தை எல்லாருமே பின்னாடியே வந்துடுறாங்க. வந்தவொடனே என்கிட்ட சொல்லுங்க டாடி. நான் சுடர்கிட்ட சொல்றேன், சுடர்கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியா சரி உட்காருங்கன்னு சொல்லிட்டு லைனா உட்கார வச்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம எழில் வந்து அஞ்சலி கிட்ட சொல்லுவாங்க. அஞ்சலி, கவின், காவியா, அபி அப்படியே கடைசியில வந்து நம்ம சுடருக்கு தான் அந்த விஷயத்த சொல்லி விளாண்டுக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. கடைசியில விளாண்டு எல்லாருமே அந்த இடத்துல தூங்கிடுறாங்க. அடுத்து எழில் வந்து எந்திரிச்சு தனியா வராரு. பின்னாடியே வந்து சுடர் வந்து வராங்க. "சார் குழந்தைய, நீங்க, நானு ஒரு அழகான குடும்பம். எனக்கு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இந்த குழந்த இந்த இந்த குடும்பம் வந்து இப்படி சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே வந்து நீ தான் சுடர். உனக்கு தான் வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லணும்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலி வந்து, "அப்பா நன்றி சொன்னதெல்லாம் போதும்ப்பா, வந்து படுங்க. எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது." அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு பேசுகிறாங்க. உடனே 2 பேரும் பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே போய் படுத்து தூங்குற மாதிரி தான் காட்டுறாங்க. மறுநாள் காலையில் பார்த்தா நம்ம மனோகரி வந்து ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டாங்க. அங்கே பார்த்தா 2 ரவுடி பசங்க மாதிரி இருக்காங்க. அவங்க வராங்க. "மேடம் எனக்கு ஒரு வேலை முடியணும், முடிச்சு கொடுங்க. உங்கள்கிட்ட பேசினா வந்து கரெக்டாக முடியும்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டாங்க. அதான் வந்திருக்கோம்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்ன வேலை முடியணும் சொல்லுங்கள்." அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனேயும், "உங்களுக்கு நான் கேட்குற காசை வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து எங்கள் அப்பாவோட கதையை முடிங்க. எங்கள் அப்பாவுக்கு நிறைய சொத்து இருக்குது. அவர் இறந்தாதான் நாங்கள் 2 பேர் வந்து அதை சம பகுதியாக பிரிக்க முடியும். அதனால் வந்து அவர் கதையை முடிச்சிருங்க." அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும், "அப்படியா அதுக்கு எனக்கு என்ன கிடைக்கும்?" அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். "நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் தாரோம்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இவ்வளோ பேசுகிறீங்களே, ஏன் நீங்களே முடிக்க வேண்டியதானே?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "நாங்கள் முடிச்சிடலாம் மேடம். ஆனால் வந்து கூட கூட இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து கண்ணும் கருத்துமாக வந்து எங்களையே நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சந்தேகம் வந்துடும். இங்கே வந்து முடிச்சிட்டோம்னா இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து இயற்கையாக வந்து இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டு சொத்தை எடுத்துகிட்டு போய்க்கிட்டே இருப்போம்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "சரி எவ்வளோ நாள் தாரேன் மேடம்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "எவ்வளோ நாள் தாரேன்னு சொல்கிறீங்களே தவிர ஆனால் கையிலேருந்து காசு வர மாட்டேங்குதே." அப்படின்னு மனோகரி வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து, "இந்தா இருங்க மேடம், இந்தாங்க செக்கு, எம்டி செக்கு. இதில் வந்து 10,00,000 நான் எழுதிட்டேன். நீங்கள் உங்களுக்கு அதை தவிர எடுத்துக்கோங்க. மேலே எதுவும் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் தாரேன். இது வந்து அட்வான்ஸாக வச்சுக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்காங்க. "சரி என்கிட்ட சொல்லிட்டீங்களே, கதை முடிஞ்சிடும், கிளம்புங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. அடுத்த சீனில் வந்து எழில் வந்து வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க. வந்தோடனே அவர் வந்து ரிசப்ஷனில் கேட்காரு, "அந்த பேஷண்ட்டை பார்த்துட்டிங்களா, இந்த பேஷண்ட்டை பார்த்துக்கிட்டீங்களா?" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, எல்லாத்தையுமே மனோகரி மேடம் வந்து காலையில் பார்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்னது மனோகரி வந்து பார்த்தாளா? அவளை தான் நான் வரக்கூடாதுன்னு சொன்னல, எங்கே அவ?" அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, "அவங்க கேபினில் தான் இருக்காங்க." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "சரி இந்தா போகிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு பின்னாடியே போகிறாங்க. போய் பார்த்தா அவங்க வந்து கேபினில் இருக்காங்க. "ஏய் மனோகரி நீ எதுக்கு இங்கே வந்த? உன்னை தான் வரக்கூடாதுன்னு சொன்னல, எதுக்கு இங்கே வந்த?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்ன எழில் என்னை மறந்துட்டியா? வீட்டில் தான் என்னை வந்து வீட்டை விட்டு அனுப்பிட்டேன். ஆனால் ஹாஸ்பிட்டலில் வந்து
வந்து நான் தான் அந்த மேனேஜ்மெண்ட் பொறுப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னை விட பெரிய ஆள் இங்கே யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு உன் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் வீட்டிலேருந்து அனுப்புனேன். திருப்பி நீ இங்கே வந்துட்டேன்னா என்ன அர்த்தம்? இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே என்ன எழில் அது வந்து வீட்டு பிரச்சனை, இது வந்து ஹாஸ்பிட்டலெல்லாம் நான் அப்படி இருக்க மாட்டேன், ப்ரொஃபஷனல் வேறு ஹோம் வீட்டில் வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது வீட்டில் என்ன மைண்ட் செட்டோடு இருந்தியோ அதுதான் இங்கேயும் இருக்கும், அதனால் வந்து நீ இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் இருக்கக்கூடாதுன்னா இந்த ஹாஸ்பிட்டலை இந்த என்னை மாதிரி யார் நிர்வாகம் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அதை விட சூப்பராக நிர்வாகம் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுடர் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சுடர் வந்து வராங்க. சுடர் தான் இனிமேல் வந்து இங்கே வந்து மேனேஜ்மெண்ட் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஓ அப்படியா, என்னை விட அவள் பார்த்துருவாளா, அவள் படிப்பென்ன ஏன் படிப்பென்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு நான் படிப்பை விட குணத்துக்கு தான் நான் வந்து முதலுரிமை குடிப்பேன், நீ முதல்ல வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எழில் வந்து மனோகரியை வந்து வெளியே அனுப்புகிறாங்க. உடனே அந்த 2 காசு கொடுத்தாங்கல்ல அப்பாவை கொலை பண்ண சொல்லி அவங்க வராங்க. மேடம் நீங்கள் எங்கள் காசை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுங்க, நீங்கள் எப்படி இனிமேல் வந்து இதெல்லாம் பண்ணுவீங்க, உங்களை தான் ஹாஸ்பிட்டல் விட்டே தூக்கிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி எடுத்துக்கோங்க, ஆனால் என்னோடய ஆளுங்கள்லாம் இங்கே இருக்காங்க, அவங்கள வச்சு நான் வேலையை முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியா சரி போகிறோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன கெஞ்சினவெல்லாம் வந்து இப்போ மிஞ்ச ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மனோகரி வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.